Chennai Silks. மகா சிவராத்திரியையொட்டி கோவை ஈஷா யோகா மையத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் பங்கேற்று வழிபாடு நடத்தி வருகிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். அந்த காட்சிகளை தற்பொழுது பார்க்கலாம். பெண்களுக்கான ஒரு நீர்நிலை, சூரியகுண்டம் ஆண்களுக்கான நீர்நிலை. சத்குரு அவர்கள் பிரத்யேகமா பெண்களுக்காக பிரதிஷ்டை செஞ்சிருக்கிற ஒரு லிங்கத்தால இந்த நீர்நிலை சக்தி ஊட்டப்பட்டிருக்குது. Tying of the turmeric, this sutra is an appeal for Devi's grace and for the well-being of one's family. தேவனுடைய அருளையும் குடும்ப நல்வாழ்வையும் வேண்டி மாங்கல்ய பல சூத்திரம் இப்போ சிறப்பு விருந்தினர்களால கட்டப்படுது. Which is a turmeric dyed thread along with a turmeric root. மஞ்சள் வேற மஞ்சள்ல நினைச்ச கயிறால கட்டின இந்த மாங்கல்ய பல சூத்திரம் திருசூலத்தை சுத்தி விருந்தினர்களால இப்ப கட்டப்படுது. சிவராத்திரியையொட்டி ஈஷா யோகா மையத்தில் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் வழிபாடு நடத்தி வருகிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க தற்பொழுது கேட்கலாம். சுரேஷ், சொல்லுங்க. ஈஷா யோகா மையத்தில் மத்திய அமைச்சர் தற்பொழுது ராஜ்நாத் சிங் வழிபாடு நடத்தி வருகிறார். கூடுதல் விவரங்கள் என்ன, விரிவா வழங்கலாம். மகா சிவராத்திரியை முன்னிட்டு ஈஷாவில் மகா சிவராத்திரிக்கான சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. ஈஷா யோக மையத்தில் வருடம் ஒவ்வொரு முறையும் மகா சிவராத்திரி அன்று சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுவது உண்டு. அந்த வகையில் இந்த ஆண்டும் அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. மகா சிவராத்திரி விழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு ஆதியோகி சிலை முன் நடைபெறும் இந்த விழாவில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தற்சமயம் பங்கேற்று இருக்கிறார். இந்நிகழ்ச்சியில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்க இருக்கிறார்கள். தொடர்ந்து இதற்காக கோவை மாவட்டம் முழுவதும் 7000 போலீசார் பாதுகாப்பு பணியில் மற்றும் கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். பக்தர்களின் கூட்ட நெரிசலை சமாளிக்கவும் பாதுகாப்பு சோதனைகளை தீவிரப்படுத்தவும் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. விழாவில் பங்கேற்பதற்காக மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் விமானம் மூலம் கோவைக்கு மாலை 4:15 மணி அளவில் வந்தார். அதைத் தொடர்ந்து தனி ஹெலிகாப்டர் மூலம் ஈஷா யோக மையத்திற்கு வந்து இறங்கினார். இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் விடிய விடிய நடைபெறும் பூஜைகள் மற்றும் இசை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் பொருட்டு பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த விஐபிகள் வந்திருக்கிறார்கள். ராஜ்நாத் சிங் அவர்கள் கலந்து கொண்டிருப்பதால் பாதுகாப்புத்துறை அமைச்சர் என்பதாலும் மாவட்டம் முழுவதும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. தொடர்ந்து மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவர்கள் பங்கேற்றிருக்கிறார். அதே போல பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த விஐபிகள் பங்கேற்றிருக்கிறார்கள். இரவு முழுவதும் மகா சிவராத்திரியை முன்னிட்டு பல்வேறு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. கோவை முழுவதும் தற்சமயம் காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதே போல மகா சிவராத்திரி ஈஷா யோக மையத்தில் நடைபெறுவது போல கோவை மாவட்டத்தில் உள்ள பல்வேறு சிவாலயங்களிலும் மகா சிவராத்திரி ஏற்பாடுகள் கோலாகலமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுரேஷ்குமார்.